ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூசேஜ் ஆஃப் உயேதே இன் ஜாப்பனீஸ். உயேதே இட் எக்ஸ்பிரஸஸ் டூயிங் ஒன் திங் அண்ட் தென் கன்சிடரிங் ஆர் கேரிங் அவுட் அனதர் திங் பேஸ்ட் ஆன் இட். அதாவது ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இன்னொரு விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உயேதே. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் தேக்கரா இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம், அத்தோதே எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நல்லா யோசிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கான ஆக்ஷனை அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஆக்ஷனை பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உயேதே. ஓகேங்களா? ஸோ ஏவை பேஸ் பண்ணி ஓகேங்களா? ஸோ அதாவது நல்லா யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி ஸோ இதை பண்ணிட்டு தான் இதை பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த உயேதே. ஓகேங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுனா இருந்தால் நவுனோ உயேதே, வேர்பா இருந்தால் வேர்ப் தாஃபாம் உயேதே. Example sentences この資料を読んだ上で返事してください. ஸோ இந்த மெட்டீரியலை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். அன்சென்வோ கக்கனின் ஷித்த உயேதே சக்யோவோ ஹஜிமேத்தே குதாசாய். ஸோ சேஃப்டி எல்லாமே நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஜோக்கென்வோ யொக்கு கக்கனின் ஷித்த உயேதே மோஷி கொமி மஷ்தா. கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் அப்ளை பண்ணேன். கசோக்குத்தோ ஹனஷி அத்த உயேதே ஹிக்கோசு கொத்தோனி ஷிமஷ்தா. ஸோ நான் ஃபேமிலி கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். கேக்குக்குவோ தத்தேத்த உயேதே கோதோ சுரு கொத்தோகா தாய் சிட்சுதஸ். ஸோ நல்லா பிளான் பண்ணதுக்கப்புறமா அதுக்காக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுறதுன்றது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறமா இதை பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உயேதியோட யூசேஜ். ஓகேங்களா? ஸோ தேக்கரா அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அது சீக்வன்ஸை மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நீங்கள் அத்தோதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டைமிங்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். மீனிங் வந்து சேமாக இருக்கும், பட் அதனுடைய யூசேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செகண்டை பண்ணுவீங்கன்றத சொல்ல வரீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.